மருமகள் சௌமியாவுக்கு எதிராக தருமபுரியில் வேட்பாளரை இறக்கியிருக்கும் ராமதாஸ் தமிழ்குமரன் போட்டியிடும் பென்னாகரத்தில் வேட்பாளரை நிறுத்தவில்லை. இப்படியாக ராமதாஸ் அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் நேரடியாக மோதிக்கொள்ளும் 12 இடங்களில் பாமக பெயர் கொடியை யார் பயன்படுத்துவது உள்ளிட்ட காரணங்களை முன்னிறுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் கலைபரங்கள் நடக்க தொடங்கிவிட்டன. இந்த கலாட்டாவுக்கு இடையே இனி ராமதாஸ் அணியில் இருந்தால் சோபிக்க முடியாது என்று உணர்ந்து அதிருப்தியில் இருப்பவர்களையும் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர்களையும் தங்கள் பக்கம் கொக்கி போட்டு இழுத்து வருகிறது அன்புமணி கூடாரம். உதாரணமாக விக்கிரவாண்டி தொகுதியில் புகழேந்தி என்பவரை ராமதாஸ் தன் தரப்பு வேட்பாளராக அறிவித்திருந்தார். அவர் மாஜி அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் உறவினரும் கூட. ராமதாஸ் என்ற முகத்தை வைத்து அவரால் 50,000 வாக்குகள் வரை சாதாரணமாக வாங்க முடியும். அவரால் தன் தரப்புக்கு தோல்வி என்று உணர்ந்த அன்புமணி தரப்பு புகழேந்தியை தங்கள் தரப்புக்கு பேக் செய்துவிட்டது. இதேபோல சீட் எதிர்பார்த்த ராமதாஸ் தரப்பு நெய்வேலி ஜெகன் போன்ற பலரையும் அடுத்தடுத்து தூக்கி வருகிறது.